தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஓட்டத்துல நமக்கு விரோதமாய் சிலர் பலவிதமான காரியங்களை செய்வாங்க. அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னா சகிப்புத்தன்மை தேவை. அதனாலதான் அந்த 12:1 ஆரம்பிக்கும் போதே பாரங்களையும் பாவங்களையும் தள்ளிவிட்டு கொஞ்சம் சகிக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தார் என்பதை நீ கவனித்து பார். இயேசு எப்படி சகித்தாரா? தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அந்த சந்தோஷம் தான் என்ன? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பது. அப்ப கேட்கலாம், அது அவருக்கு தானே வச்சிருக்கிறாங்க. எபேசியர் 2:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அப்ப ஆண்டவர் நமக்கான ஸ்தானத்தை மேல செட் பண்ணிட்டார். இனி நாம இந்த ட்ராக்ல ஓடி போய் அதுல உட்காரணும், இவ்வளவுதான். அப்போ இவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறதுனால பிசாசானவன் அநேகரை நமக்கு விரோதமாக எழுப்பி விரோதமான காரியங்களை அவன் செய்வான், செயல்படுவான். அந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை எதை நினைக்கணும் அப்படின்னா, அவங்க செய்யறது அல்ல, அவர் செய்து வைத்ததை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க செய்ததை அல்ல, அவர் நமக்காய் உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். இங்க பாரு, உனக்கான ஸ்தானம் ரெடியா இருக்கு, நீ வந்து சேரு, அவ்வளவுதான். எப்படி வர? உனக்கு நான் ஒரு ட்ராக் போட்டிருக்கிறேன், அதுல நான் எப்படி ஓட? என்னையே நோக்கி பாரு. ஏன் போராடுறான்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு வர்றது மாதிரி போராட்டம், விசுவாசத்துல உறுதியா இருக்கிற பிள்ளைக்கு வர்றது மாதிரி போராட்டம், அழைப்புல உறுதியா இருக்கிற நித்தியத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிற போராட்டம் போல வேற யாருக்குமே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் வைத்த ஸ்தானம். அதனாலதான் நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானதையே நாடுங்கள். உன் நாட்டமே அதுதான். நீ அதை நோக்கி ஓடும்படி அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய். அப்போ இந்த பூமியிலே சில காரியங்களை சகிக்கதான் வேண்டும். அதுதான் சிலுவையை சகிக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ. இன்னைக்கு இந்த சகிப்பு தன்மை ரொம்பவே இல்லாதது இயேசுவை கொண்டாடுகிறவர்களுக்கு என்பதுதான் பரிதாபமான நிலைமை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அப்போ நாம் உத்தமன் என்று விளங்க பண்ண நமக்கு வைக்கிற விசுவாச பரீட்சை என்ன தெரியுமா? சோதனை. நம்ம சகிக்கிறோமா, சபிக்கிறோமா? அவர் சிலுவையை சகிக்கிறார். 2 பேர் சிலுவையை சுமக்கிறத நமக்கு வேதம் காண்பிக்கிறது. ஒன்று இயேசு. இயேசு எப்படி சிலுவையை சுமந்தார் என்றால், அவரே சிலுவை எடுத்து, யோவான் 19:17 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு புறப்பட்டார் அப்படின்ட்டு. மத்தேயு 27:32 சிரேன ஊரனாகிய சீமோன் என்கிற ஒரு மனுஷனை சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் எப்படி சிலுவையை சுமந்தான்? விரும்பி அல்ல, பலவந்தம் பண்ண, வேற வழி இல்லாம. இயேசு எப்படி சிலுவையை சுமந்தார்? விரும்பி சுமந்தார். அதை எப்படி சொல்லலாம்? பேதுரு சொல்லுகிறான், இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது. உடனே பேதுரு பார்த்து என்ன சொன்னார்? பின்னால போ சாத்தானே. அப்போ நமக்கு விரும்புற ஒரு காரியத்தை யாராவது தடுத்தாங்கன்னா நமக்கு அவங்கள யாராதான் தெரியும்? இயேசு விரும்பி சுமந்தார்,
சிரேனா ஊரனாகிய சீமோன் வேற வழி இல்லாம சுமந்தான். பிரியமானவர்களே, அவருடைய பாதையில விரும்பி நடக்கிறோமா, வேற வழி இல்லாம நடக்கிறோமா? விரும்பி நடந்தால் சகிப்போம், வேற வழி இல்லாம நடந்தால் ஜெபிக்கிறோம்ல, விரும்பி ஜெபம் பண்றோமா, வேற வழி இல்லாம ஜெபம் பண்றோம். ஐயோ நாளைக்கு பிள்ளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா. ஆமே, ஒரு வருஷம் பிள்ளை ஸ்கூலுக்கு போவோம், ஜெபம் பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் அன்னைக்கு விழுந்து கிடப்பாங்க ஆண்டவர் சமூகத்துல. விரும்பியா, வேற வழி இல்லாமலா? பைபிள் படிக்கிறது விரும்பி படிக்கிறோமா, வேற வழி இல்லாம படிக்கிறாமா? கொரோனா டைம்ல சங்கீதம் 91 விரும்பியா, வேற வழி இல்லாமலா? நம்ம சுமக்கிற சிலுவை எல்லாம் வேற வழி இல்லாம சுமக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. சகோதரர்கள் இருக்க பார்த்தா வேற வழி இல்லாம சுமந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறது போல இருக்கு. இல்ல, வேற வழி இல்லாமன்னா இவரால ஏன் சகிக்க முடிஞ்சு தெரியுமா? அவரே எடுத்தார். ஹல்லேலூயா. நியமித்த ஓட்டம். எபேசு சபைக்கு சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன ஆண்டவர் நீங்க கிரியா பாக்குறீங்க? நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். எத்தனை நிந்த, எத்தனை அவமானங்கள், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, glory, hallelujah, hallelujah, Jesus, hallelujah, hallelujah, amen, hallelujah. hallelujah. தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டுனா இயேசுவின் போக்கஸ் அது மேலதான் இருக்கு. மேலானவைகளை நாடுகிறவனால சகிக்க முடியும். என்னால சகிக்க முடியலன்னா என் பார்வை மாறிவிட்டது, என் கவனம் மாறிவிட்டது. கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவோ சகித்தார், எவ்வளவுங்க. ஆமென். எல்லாத்தையும் சகித்து சகித்து ஒருவரை கூட அந்த இடத்துல சபிக்கல. ஆமென். ஒருவரை கூட சபிக்கல. வார்த்தையிலும் சபிக்கல, மனதளவிலும் சபிக்கல. இதான் சகிக்கிறது. நான் உண்மையிலே சகிக்கிறேன்னா என்னை வேதனைக்குள்ளாட்டவங்களை நான் மனதில் கூட சபிக்க கூடாது. நான் அப்படி சபிக்கிறேன்னா என் பார்வையை மாத்திட்டேன்னு அர்த்தம். அதனாலதான் அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. உடனே, அதாவது எல்லாத்துக்கும் இயேசு நினைச்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சபையே, உங்கள் பார்வையும் உங்க கவனத்தையும் இயேசு மேல வச்சிட்டீங்கன்னா 100% கேரண்டி தருகிறேன், மகிமையை காண்பீர்கள். பார்வையை மாத்தினா எனக்கும் கேரண்டி கிடையாது, யாருக்கும் கேரண்டி கிடையாது. அதான் ட்ராக் போட்டு விட்டு இருக்கிறார், அதுல பயணிக்கணும். நம்முடைய பழைய காரியங்களை கொண்டு சாத்தான் வரும்போது சொல்லணும், ஏய் அதை அவர் முடிச்சிட்டார். உனக்கு யார் இருக்கான்னு போற? பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஏன் இயேசுவை கவனிக்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும்? ஒன்று,
விசுவாசத்தில் உறுதியாயிருக்க, 2 சிலுவையை சகிக்க, 3 பிதாவுக்கு உகந்தவர்களாக காணப்பட. எபிரேயர் 12:14 வாசியுங்கள். 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்ம இந்த ஓட்டம் ஓடி எங்க போய் முடிய போகுது? மகிமையில் நம்ம யாரை பார்க்க போறோம்? கர்த்தரை. ஆனா பார்க்கணும்னா யாவரோடும் சமாதானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம 10 கட்டளைகளை கை கொண்டும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட பேச்சு இல்லைன்னா பரிசுத்த குறைச்சல் இருக்கிறது. அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க நாடுறதுக்கு முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யாவரோடும் சமாதானம். ஆர்சி சர்ச்சில் தான் நான் முடிச்சுட்டு எல்லாரும் சமாதானம் சொல்லுவாங்க. சமாதானம் சமாதானம். யூதர்கள் ஷலோம் அப்படிம்பாங்க. ஷலோம். யாவரோடு சமாதானம். எல்லாரோடு சமாதானமா இருக்க நாடுகிறோம் அப்படின்னாலே நாம் யாரா மாறுகிறோம் அப்படின்னா பிதாவுக்கு உகந்தவர்களா. இயேசுவை கவனித்து பாருங்கள். நீங்க இயேசுவை கவனித்து பாருங்கள். எபேசியர் 2 நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2:14 அவரே நம்முடைய சமாதான, நானே வாசிக்கிறேன், டைம் ஆயிட்டு. அவரே நம்முடைய சமாதான காரணராகி அப்படின்ட்டு சமாதான காரணரானார். 2:15 சமாதானம் பண்ணி. சமாதானம், சிலர் சமாதானம் பண்ண போய் சண்டை போட்டு வந்துருவாங்க, பார்த்திருக்கீங்களா? அவங்கள சமாதானம் பண்ணதான் கூப்பிட்டது, இப்ப அவங்கள சால்வ் பண்றதே. அவர் சமாதான காரணராக வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு டமார் ஒரு ஆளை பிடிச்சு அடிச்சிருவாங்க. இவர் அப்படி இல்லை. சமாதான காரணராகி சமாதானம் பண்ணி பீஸ் மேக்கரா வந்து பீஸ் மேக் பண்ணிட்டார். நம்ம பீஸ் மேக்கரா போய் பீஸ் ஆக்கி சமாதான காரணராகி சமாதானம் பண்ணி 16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கிட்டார். புறஜாதிகள் இஸ்ரவேலர் ஒப்புரவாக்கிட்டார். பிரச்சனை முடிஞ்சலப்பா, அவ்வளவுதான். 17 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை தூரத்தில் இருந்த உங்களுக்கும் சமீபத்தில் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக. அதாவது இங்க ஒண்ணு அங்க வேற ஒண்ணு கிடையாது. சில அப்படிப்பட்ட கிருபை பெற்றவங்க இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபேவரா பேசுவாங்க, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்படிதான். நாளைக்கு அவங்க பக்கத்தில் வந்தா அவங்களுக்கு ஃபேவரா பேசிட்டு இல்ல. இருத்திரத்தாரை ஒன்றாக்கி ரெண்டா பிரிந்துட்டு இருந்த 2 கூட்டத்தார இவர் ஒன்னாக்கினார். யாவரோடு சமாதானம். அதனால 18 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே நாம் இரு திறத்தார் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமாக. அப்போ சமாதான காரணராய் நாம் மாறும்போது, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறும்போது மற்றவர்கள் அவரிடத்தில் சேரும்படியான பாக்கியத்தை நம் மூலமா என்ன செய்யறாங்க? பெறுகிறார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமே. 2 பேர்கிட்ட பேசும்போது என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம்? சமாதானம் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம என்ன குறைச்சல் உண்டாகும் தெரியுமா? பரிசுத்த குறைச்சல். அப்ப தாழ்ச்சி இருக்காது. அவர் கிருபை தருகிறார். நம்ம எல்லாம் என்ன பார்க்கிறோம், இவங்க வீட்டுல ஒரு குறை இல்லை அதனால இவங்க, அப்படி அல்ல. தேவன் யார் என்று கேட்கிற வீட்டுல நம்மகிட்ட இருக்கிறதோட நிறைய இருக்கு. நம்முடைய நியாயம். எனக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா நான் இவைகளுக்குள்ள திரும்புவேன்.
நீங்க இயேசுவை கவனித்து பாருங்க. நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, இந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அப்போ இந்த சமாதானம் பண்ண போறவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. 2 பேர் பிரச்சனைய, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. 2 பேர் வருவாங்க, இவங்க பிரச்சனை இவங்கள்ட்ட இறக்குவாங்க, இவங்க பிரச்சனைய இவங்கள்ட்ட இறக்குவாங்க. அப்போ 2 பேருடைய பிரச்சனையால பாதிப்பு யாருக்கு? இந்த சமாதானம் பண்ண போறாருல அவருக்கு தானங்க பாதிப்பு. அவன் எனக்கும் இஸ்ரவேலனுக்கும் எனக்கும் யூதனுக்கும் இருந்த பிரிவினையை மாற்றி சமாதானத்தை உண்டு பண்ண 2 பேருக்கு நடுவா வந்து நின்று அங்கேயும் சமாதானம் சொல்லி இங்கேயும் சமாதானம் சொல்லி, அதனால மொத்த பிரச்சனை அவர் உள்வாங்கி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்ம பிரச்சனைனா நமக்கு எதுக்கு வம்பு? அவங்களாச்சு, அவங்க பாடாச்சு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஒரு பிரச்சனை ஆயிட்டுங்க, பிரச்சனை வரும், இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. அந்த பிரச்சனையை வளர்க்க பார்க்கிறோமா, பிரச்சனையை முடிக்க பார்க்கிறோமா? நம்ம அந்த பிரச்சனையை வளர்க்க பார்க்கிறோம்னா வெள்ளை போட்டு பிரயோஜனமே கிடையாது. நம்ம அந்த பிரச்சனையை வளர்க்க பார்க்கிறோம்னா அப்படி சத்தமா அரளிச்சு, நோ யூஸ். நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்றேன். ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை சால்வ் பண்ண பாருங்க. நீங்க கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். நீ பாரு, அவர் மட்டும் யூதருக்கு மட்டும் சப்போர்ட்டா நின்றுதாருன்னா அவரை ஏங்க சிலுவையில் அறைய போறாங்க? அவர் வந்து சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசுறாரு, சகைவ கூப்பிடுறாரு. ஆமென். சர்ச்சில் பிரீச் பண்ணும்போது நாகமான உள்ள கொண்டு வரார். இதெல்லாம் தான் அவருக்கு பிரச்சனையே. சாரிபாத் விதவையை பேசுறார். இஸ்ரவேல எத்தனை விதவைகள் இருந்தாங்க, ஆனாலும் அந்த சாரிபாத் விதவை அவ்வளவுதான் ஒருன்னு ஏறுது அவங்களுக்கு. இஸ்ரவேல எத்தனை குஷ்டரோகிங்க இருந்தாங்க, ஆனாலும் சீரியாவில் இருக்கிற அந்த நாகமான் புறஜாதியை உள்ள கொண்டு வந்ததுனால அவர் புறம்பே தள்ளினாங்க. நமக்கு எதுக்கு வந்து தமக்கு சொந்தமானதுல வந்து சொந்தங்கள் நடுவே சுத்திட்டு இருப்பாருன்னு அவரை சிலுவையிலே அறைஞ்சிருக்க மாட்டாங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் பேரில் விழுந்தது. அந்த காயத்தை பாருங்க, நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவரே எனக்காய் மரித்தீரே எனக்காய் மரித்தீரேன்னு சொல்லிட்டு போறதற்கு அல்ல. இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒரு காரியத்தை அடிமனதில் எழுதி கொள்ளுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.